ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அபீஸ் வெஜ் கிச்சன். ரொம்பவே டேஸ்டியான வெஜிடபிள் குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இதை குக்கரில் தான் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு குக்கரில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து பிரிஞ்சி இலை, பட்டை, கல்பாசி, ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து பொரிய விடலாம். பொடியை கட் பண்ண வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு பச்சை மிளகா, வாசனைக்கு ஒரு 4-5 புதினா இலை. வெங்காயம் வதங்கினதும் 2 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். தக்காளி கொஞ்சம் வதங்கி வந்ததும் பொடியாக கட் பண்ண கேரட், பீன்ஸ், பட்டாணி அதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர் அதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு சேர்க்குறீங்கன்னா தோல்லாம் எடுத்துகிட்டு நல்லா க்யூபாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா தூளை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துருங்க. அது கொதிக்கட்டும். அதுக்குள்ளே ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். ஒரு 1/4 மூடி தேங்காய், ஒரு 10 போல் முந்திரி பருப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. நம்ம அரைச்ச தேங்காய் பேஸ்ட், ஒரு 1/4 ஸ்பூன் சர்க்கரை டேஸ்ட்டுக்காக, ஒரு 1/2 கிளாஸ் பாலை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி குக்கரை மூடி 2 விசில் வச்சுருங்க. இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குருமா ரெடி ஆகிடுச்சு. இதில் ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழையை தூவி சர்வ் பண்ணிடலாம். இதை நான் சப்பாத்தியோடு சர்வ் பண்ண போகிறேன். இது பூரி, தோசைக்கெல்லாம் கூட நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுமாரி குக்கிங் வீடியோஸ்க்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.